இது ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ஒன்ன பண்ண போறோம். இதை பண்றதுக்கு நமக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தேவைப்படும், அதாவது ப்ரோக்ராம் பண்றதுக்கு. அதுக்காக நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ராஸ்பெரி பை பிக்கோடைய மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல ரெண்டு பார்ட் இருக்குது இல்லையா? இதை ட்ரிகர் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிகர் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரிகர் பாயிண்ட்ல இருந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அது எமிட் பண்ணும். இத எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை இந்த எக்கோ பார்ட் ரிசீவ் பண்ணும். ஸோ இது சென்ட் பண்ணும், இது ரிசீவ் பண்ணும். ஸோ இது இப்படிதான் சிம்பிளா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா இதை நம்ம எப்படி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது சென்ட் பண்ற அந்த சவுண்ட் வேவ்ஸையும் இது ரிசீவ் பண்ற அந்த சவுண்ட் வேவ்ஸையும் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு டியூரேஷன் இருக்குது இல்லையா? அந்த டியூரேஷனையும் இந்த சவுண்டுடைய அந்த ஸ்பீடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப சவுண்டுடைய ஸ்பீட் அப்படின்றது 0.0343 சென்டிமீட்டர் பெர் மைக்ரோ செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதையும் இந்த டிவைஸ் சென்ட் பண்ற அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் உடைய அந்த டியூரேஷன் இருக்குதுல்ல, இது சென்ட் பண்ணி இது ரிசீவ் பண்ற அந்த டியூரேஷன் இருக்குதுல்ல, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா வர ஆன்சர் தான் இந்த டியூரேஷன், சாரி அந்த டிஸ்டன்ஸ். இதை வச்சுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய லாங்குவேஜஸ்ல நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனா நம்ம இப்போ சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பைத்தான்ல நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ண போறோம். பைத்தான்ல முக்கியமா மைக்ரோ பைத்தான்ல நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ண போறோம். நம்ம இதை மைக்ரோ பைத்தான்ல ப்ரோக்ராம் பண்ண போறோம் நமக்கு தெரியும். பட் ஆனா இதுக்கு எப்படி இதை தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கான பூட் ஃபைலை நம்ம இதுல லோட் பண்ணணும். அப்படின்றது மூலியமா நம்ம இதுல மைக்ரோ பைத்தான்ல தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்றது இந்த டிவைஸ் புரிஞ்சுக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றதுக்கு குரோம் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி மைக்ரோ பைத்தான் UF2 அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அது சர்ச் ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் வர லிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க. இது இங்க இருக்குல்ல, இதை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா அங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் எது இருக்கோ அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணி இதை எடுத்து நம்மளுடைய டெஸ்க்டாப்ல வச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிருச்சு. ஓகே, இதுதான் அந்த ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ராஸ்பெரி பை பிக்கோவை பூட் லோட் பண்றதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபைலை நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம் டெஸ்க்டாப்ல. இதை நம்ம இந்த ராஸ்பெரி பை பிக்கோவில் இப்போ நம்ம அதை அப்லோட் பண்ண போறோம், அதாவது இப்போ பூட் லோட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேபிளை உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, டைப் சி கேபிளை. ஸோ இப்போ இந்த ராஸ்பெரி பை பிக்கோவில் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது இல்லையா? அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த கேபிளை இதில் ஜாயின் பண்ணுங்க. அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இது ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபைலை இந்த இடத்துல காப்பி பண்ணிடுங்க. இப்போது காப்பி ஆகிட்டு இருக்கும். இது காப்பி ஆகி முடிச்சு உடனே ஆஃப் ஆயிடுச்சு, அது வேனிஷ் ஆயிடுச்சுன்னா இது நீங்கள் பூட் லோட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய ராஸ்பெரி பை பிக்கோ இப்போ பூட் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிக்கோவை பூட் லோட் பண்ணிட்டோம். இப்போ அதை ப்ரோக்ராம் பண்றதுக்காக டோனி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டோனி டவுன்லோடுன்னு கொடுங்க. அதுல இங்க ஃபர்ஸ்ட் வர லிங்க் இருக்குது இல்லையா, டோனி பைத்தான் ஐடி ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து உங்களுடைய பிசி விண்டோஸ் மேக் ஆர் லினக்ஸான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய பிசி விண்டோஸ், ஸோ நான் விண்டோஸ்க்கான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது சின்ன சாஃப்ட்வேர் தான், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்றதுனால தான் நம்மளால இதுல கோட் எழுத முடியும். ஸோ நம்ம எப்பவும் ராஸ்பெரி பை பிக்கோக்கு கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் நான் ஸ்க்ரீன்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லொகேஷன் கேட்கும். ஸோ அந்த லொகேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு
ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பிக்கோ இருக்கிற எந்த இதில் இருக்குதோ, எந்த போர்ட்டில் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அங்கே பைத்தான் சம்திங் வந்து வெர்ஷன்லாம் போட்டு இது மாதிரி காட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுடைய பிக்கோ வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரையும் இந்த சென்சாரையும் எப்படி ஜாயின் பண்றது, அதாவது எப்படி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணாதான் வந்துட்டு இது வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து இது இப்படியே ஜாயின் பண்ண முடியாது. இதை வந்து டைரக்டா ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இது இந்த பிரெட் போர்டு மூலியமா தான் இதை ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த பிரெட் போர்டு மூலியமா இதை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் போர்டு அப்படின்றத எப்படி வந்து இதை யூஸ் பண்றது, பிரெட் போர்ட்னா என்ன அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். இப்போ நார்மலா நம்ம வந்து ஒயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயர்ல வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா இங்க ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணி அதை எடுத்து இந்த இடத்துல இருக்கிற இந்த சென்சாருடைய இந்த பாயிண்ட்ல கொண்டு போய் அதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணி ஸோ இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஈஸியா வந்து பிளக் அண்ட் பிளே மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல இதை எடுத்து நம்ம உள்ள பிளக் பண்ணா போதும். ஸோ இந்த இடம் ஃபுல்லா வந்து அதுக்கான பாட்டா மாறிடும். ஸோ நம்ம அங்கிருந்து சம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க ஜாயின் பண்ணி அங்கிருந்து பவரை வந்து கொடுத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது நான் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் மூலமா நான் உங்களுக்கு இந்த பஸரை வச்சு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் அதாவது வந்து இந்த நடுவில் இருக்கிற இந்த பாட்டை வந்து காம்போனன்ட் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளஸ் அண்ட் மைனஸ், இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் ரயில்ல தான் நம்மளுடைய பேட்டரியை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். இந்த நடுவில் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து உள்ள வந்து பிளக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த பஸரை எடுத்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த பேட்டரிஸ் எடுத்து என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியை எடுத்து ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ்லையும் அதாவது பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அதாவது வந்து நான் ப்ளக் பண்ணியிருக்கிற இந்த பஸர் இருக்குது இல்லையா, இந்த பஸருடைய இந்த 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 ரயில் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த பஸருக்கானதாயிரும். ஸோ இந்த பஸர்ல இருந்து நான் எந்த இடத்துல இதை நான் இது பண்ணிட்டு எடுத்துட்டு கனெக்ஷனை எடுத்து இந்த பவர் ரயில்ல இருக்கிற எந்த இடத்துல நான் கொடுத்தாலும் அதாவது இந்த இடத்துலயா இருக்கட்டும் இல்லை இங்கேயா இருக்கட்டும், அதாவது பிளஸ்ல சொல்றேன், இதை நான் வந்துட்டு இப்போ நான் கொடுத்தனாலும் இப்போ பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த நெகட்டிவையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ எங்க இருக்கு நெகட்டிவ், இங்க இருக்கு. இப்போ இந்த நெகட்டிவை நான் பிளக் பண்ணிட்டு ஸோ அதை எடுத்து நான் நெகட்டிவ்ல கனெக்ஷனை கொடுக்க போறேன். ஸோ இப்படி பண்றது மூலயமா இந்த பஸர் வந்து ஒர்க் ஆகுறது நீங்க பார்க்கலாம். ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா நாங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த 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 ரயில் ஃபுல்லா வந்துட்டு இதோடைய அதாவது இந்த பஸருடைய பாசிட்டிவாகவும் இந்த ரயில் ஃபுல்லா வந்துட்டு இந்த பஸருடைய நெகட்டிவாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து நான் எந்த ஒரு பவரை எடுத்து நான் இந்த ரயில்ல எந்த இடத்துல கொடுத்தாலும் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். ஆக்சுவலா இப்போ நான் இப்போ இந்த நெகட்டிவ்ல இந்த இடத்துல கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், ஒர்க் ஆகுது இல்லையா? இப்போ இந்த ஒயரை எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு இதில் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்துட்டு இந்த பிரெட் போர்டு அப்படின்ற விஷயம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரெட் போர்டு ஆக்சுவலாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத. இப்போ நம்ம இந்த இதை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத வச்சு இப்போ பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மேல் டு ஃபீமேல் கேபிள்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த சென்சாருடைய எல்லா பின்லையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை நம்ம இந்த போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. One eternity later. ஒரு வழியாக கனெக்ட் பண்ணிட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இங்க இருந்து வர இந்த விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த பிசிசி, அதுக்கப்புறம் வந்து அந்த கிரவுண்டு, எக்கோ, இதெல்லாம் வந்து எங்கெங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இந்த விசிசி அப்படின்ற இந்த பின்னை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று தரேன். அந்த பிடிஎஃப்ல வந்து இந்த இந்த ராஸ்பெரி பை பிக்கோல இருக்கிற எல்லா பின்னுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் எல்லாம் எந்த இடத்துல இருக்கும், எக்ஸாக்டா எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்றத வந்து அதுல வந்து இது போட்டிருக்கும். சரியா, அதை வந்து பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்த எல்லாத்தையும் எங்க கனெக்ட் பண்ணலாம். இப்போ நார்மலா நான் வந்து கிரவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு நான் சொன்னேன்னா, இங்க கிரவுண்ட் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால வந்து நான் சொல்றேன். ஸோ அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் வந்து அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறேன் இருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்ற பின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விபஸ், கிரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து 3v3, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இங்க அப்படியே இருக்கும். ஸோ நீங்க அதை வச்சு நீங்க இது ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன் இதை. இந்த சென்சார் போர்டு கூட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ல என்னென்ன பின்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த விசிசி அப்படின்ற பின் இந்த போர்டுக்கான சப்ளைவை கொடுக்கறதுக்கான இந்த பின்னு வந்து இது இங்க இருக்குது. இந்த ட்ரிகர் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இந்த பாட்டுக்கான பின்னு தான் இது, அதாவது வந்து ட்ரிகருக்கான பின்னு தான் இது. இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து ட்ரிகர், அதாவது சென்ட் பண்ணக்கூடிய பாட்டுக்கான பின் இந்த ட்ரிகர். இந்த எக்கோ அப்படின்றதும் இந்த எக்கோ பாட்டுக்கான பின்னு அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நம்ம முன்னாடி இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிரவுண்ட் அப்படின்றதுக்கான பின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான கிரவுண்டுக்கு இதுக்கான கிரவுண்ட் சப்ளை அப்படின்னு சம்மா வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் இந்த 4 பின்னு மட்டும்தான் இந்த சென்சார்ல இருக்கக்கூடிய பின், வேற எதுவும் இருக்காது. இதை நம்ம எடுத்துட்டு போய் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த விசிசி அப்படின்ற இந்த பின்னை வந்து நம்ம விபஸ் அப்படின்ற இந்த பின்னோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ட்ரிகர் அப்படின்ற இந்த பின், அதாவது இந்த 2வது இருக்குல்லையே அந்த ட்ரிகர் அப்படின்ற இந்த பின்னோட நம்ம என்ன பண்ண போறோம்னா GP0 கனெக்ட் பண்ண போறோம். GP0 இங்க இருக்குது, இங்க இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கும். GP0 கனெக்ட் பண்ண போறோம். அப்புறம் இந்த எக்கோ பின்ல நம்ம GP1 அப்படின்ற இந்த பின்னை கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ண போறோம். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு 3வது பின். இப்போ நம்ம இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரையும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரையும் இந்த பிரெட் போர்டை யூஸ் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இதுல இருக்கிற அந்த சி போர்ட் மூலியமா நம்ம ஒரு டைப் சி கேபிளை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த டைப் சி கேபிளை வந்து நம்ம எப்படி வந்து டோனி சாஃப்ட்வேர்ல வந்து யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க டோனி சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா டோனில வந்து இங்க கீழே வந்து அதால வந்து ஃபைன் பண்ண முடியல. ஆக்சுவலா வந்து எந்த போர்ட்ல வந்து இதுல வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. நீங்க எதுவும் கனெக்ட் பண்ணல, எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரும் இங்க கனெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம அதாவது இந்த பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது கனெக்ட் ஆயிருச்சு. அப்படி இல்லை பூட் லோட் பண்ணும்போது நம்ம பண்ண விஷயம் அதுதான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நார்மலா நம்ம எடுத்துட்டு போய் நம்மளுடைய யூஎஸ்பியை வந்து இதில் கனெக்ட் பண்ணா மட்டும் போதும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க மேல பார்த்துருக்கீங்களா, ஸ்டாப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து திரும்பி ப்ரெஸ் பண்ணுங்க.
ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே வந்து கீழே வந்து நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து அது வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போ வந்து இது பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ராஸ்பெரி பை பிகோக்கு நம்ம இந்த கோடை வந்து எழுதி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த கீழே நான் எக்ஸ்பிளனேஷனோட நான் எழுதியிருக்கேன். இதோட சோர்ஸ் கோடை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி பீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்குது அந்த ஆக்சுவலாக வந்துட்டு செட்டப் இங்கே இருக்குது. ஸோ நான் இதை எடுத்து கனெக்ட் பண்ணி நான் என்னுடைய லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் கோட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் கொடுக்குறேன். இப்போது ரன் கொடுத்த உடனே இங்கே கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பார்த்தா தெரியும் கீழே உங்களுக்கு 28 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணது. கொஞ்சம் நான் மூவ் பண்ணேன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சீலிங்கை வந்து பார்த்து மூவ் பண்ணி வச்சுருந்தேன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம் நல்லா. இப்போ நான் கையை பக்கத்தில் கொண்டு போனேன்னா டிஸ்டன்ஸ் அது கம்மி பண்ணும். 29 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்ஸ். இப்போ நான் கையை எடுத்துட்டேன்னா அகைன் வந்து அது திரும்ப வந்து மேலே இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் இதை வச்சு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பண்ண நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஸோ இதை வச்சு நமக்கு என்ன ஐடியா வருதோ, இப்போ லைக் வந்துட்டு இப்போ ஒரு மோட்டார் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம ட்ரோன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடியாவுக்கு இது வந்து ஜஸ்ட் செட்டப் தான். இந்த செட்டப் வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டிக்காக கூட நம்ம மாற்றலாம். அதாவது இதை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம இந்த ராஸ்பெரி பை பிக்கோல இந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த லேப்டாப் நமக்கு தேவைப்படாது. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் வந்து நமக்கு இங்கே அவுட்புட் காமிக்க மட்டும்தான் இது தேவைப்படும். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேணா இப்படி பண்ணலாம். இதை நம்ம ஒரு பிளைண்ட் ஸ்டிக்காக மாற்றிடலாம். லைக் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம ஒரு பஸரை இதோட இன்க்ளூட் பண்ணி, இந்த பஸர் வந்துட்டு ஒரு 90லேருந்து 100 சென்டிமீட்டர்ஸ்குள்ள வந்து ஏதாவது ஒரு அப்டக்கல் வந்தா அதை வந்து எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இதை ஒரு பிளைண்ட் ஸ்டிக்காக மாற்றிடலாம். இந்த பவர் சோர்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து பவர் பேங்கை கனெக்ட் பண்ணி கூட நம்ம இதை வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டிக்காக மாற்றலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக்கான கோடை நம்ம ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கோடை நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அந்த கோடு. இப்போ இதை வந்துட்டு நம்ம நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சேவ்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்துட்டு கேட்கும், அதாவது திஸ் கம்ப்யூட்டரா ராஸ்பெரி பை பிகோன்னு கேட்கும். ஸோ நீங்க வந்து ராஸ்பெரி பை பிகோவை சூஸ் பண்ணி உங்களோட ராஸ்பெரி பை பிகோல கீழே வந்து நேம் கொடுக்க சொல்லும். ஏதாவது ஒரு நேம் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ராஸ்பெரி பை பிகோல நீங்க அதை சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து அது ராஸ்பெரி பை பிகோல சேவ் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இதை வந்து நம்ம வந்து பவர் சோர்ஸ் அவுட்ல வெளியே இருந்து ஒரு பவர் சோர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கு கூட கனெக்ட் பண்ணி, ஸோ இது நம்ம வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டிக்காவே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக்காவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா இங்க பஸர் வந்துட்டு உங்களுக்கு சவுண்ட் கொடுக்குறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறேன். ஸோ இப்போ என்ன பாக்குதுன்னா பஸர் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் அகைன் கையை இங்கே மேலே கொண்டு போனோம்னா உங்களுக்கு இந்த பஸர் சவுண்ட் வர்றது தெரியும். கையை நான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனோம்னா அந்த பஸர் சவுண்டு போயிடுது. அகைன் நான் திரும்ப கையை பக்கத்தில் கொண்டு வந்தேன்னா இந்த பஸர் சவுண்டு வருது. ஆக்சுவலா இங்க 100 சென்டிமீட்டர்ஸ்குள்ளக வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதை நம்ம இண்டிகேட் பண்ண சொல்லி அங்கே நம்ம வந்துட்டு இது கொடுத்துருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பிளைண்ட் ஸ்டிக், அதாவது ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதை எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கை எடுத்து நம்ம இதில் பிளேஸ் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ்க்காக ஒரு பவர் பேங்க் நம்ம கனெக்ட் பண்ணா மட்டும் போதும். இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டிக்காவே இதாயிரும். அதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பிளைண்ட் ஸ்டிக்கான இந்த செட்டப் இப்போ ஆன்ல தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம இப்போ வந்துட்டு இந்த பவர் பேங்கை இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேப்டாப் வந்துட்டு நமக்கு இருக்கிறதுனால நம்மளோட வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்டிக்ல கனெக்ட் பண்ணி நம்மளால வந்துட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இதை வந்து ரிலீவ் பண்ணி நம்ம வந்து ஒரு இதில் நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? நம்ம ஒரு பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த பவர் பேங்கை எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டிக்ல வந்துட்டு நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது மூலயமா நம்மளால இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டிக்ல இதெல்லாம் பிளேஸ் பண்றதுக்காக நான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்டையும் இந்த செட்டப்பையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து இது இருக்கிற மாதிரியான
ஒரு இதில் தான் நம்ம பண்ண பண்ணுவோம். இப்போ அப்படி வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற இந்த டேப்பை வச்சு இதை நான் ஒட்டிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃபாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இதை நான் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வேற எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போர்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு ஒரு செட்டப்பில் நம்ம இந்த போர்டை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு ஓகே, இப்போ இந்த ஒயரை எடுத்துட்டு நம்ம பின்னாடி எடுத்துட்டு போய் இந்த இடத்துல நம்ம இதை சுற்றி எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு இந்த இடத்துல நம்ம பவர் பேங்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் பேங்க் இங்கே இருக்கு. பவர் பேங்க் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பவர் பேங்க் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். வெளியே எடுத்துகிட்டு போய் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஆனால் அந்த இடம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அங்கேருந்து நான் வந்து இதை வந்து நான் அப்படியே வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற பக்கம் நான் இதை மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த சவுண்ட் வந்து கிரியேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா இது வந்து திருப்பி வந்து சவுண்ட் ஆஃப் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இது நம்ம இங்கிருந்து அப்படி நகர்ந்து போனோம்னா இந்த சவுண்ட் பக்கத்துல இந்த டோர் பக்கத்துல நான் கொண்டு போகும்போது இந்த சவுண்ட் நீங்க கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். அந்த டோர்ல இருந்து நான் கொஞ்சம் தள்ளி தந்துட்டேன்னா இந்த சவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்படிதான் இந்த பிளைண்ட் ஸ்டிக் ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து ஃபோனுக்கு பக்கத்துல இருக்கு, அதனால வந்து இந்த சவுண்ட் வந்து இது கிரியேட் ஆகுது. இது எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் இருக்கு, சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ல இருந்து வர சவுண்ட் வேவ்ஸ், அதாவது ட்ரிகர் பாயிண்ட்ல இருந்து வர சவுண்டு அதை வந்து எக்கோ பாயிண்ட்ல வந்து அது வந்து ரிசீவ் பண்ணி அங்க இருக்கிற அவுட்புட்டை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர்ல நமக்கு கொடுக்குது. இந்த நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரோக்ராம் மூலியமா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இதுதான் வந்துட்டு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து 100 சென்டிமீட்டருக்குள்ளக்க வந்து இந்த மாதிரியான அவுட்புட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது 100 சென்டிமீட்டர் இல்ல அதுக்கு உள்ளக்க இருக்கிற சென்டிமீட்டர்ல வந்து இதுக்கான அவுட்புட் வந்து உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாங்கி இந்த பஸரை வந்து இதை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ 100 சென்டிமீட்டருக்கு மேல இருந்ததுன்னா இந்த பஸரை வந்து இதை ஆக்டிவேட் பண்ணாதான் ஆஃப் பண்ணிடும். 100 சென்டிமீட்டருக்கு உள்ளக்க இருந்தது அப்படின்னு சொன்னா இதை வந்து பஸரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இப்படிதான் இது வந்து ஒர்க் ஆகுது. இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து பவர் பேங்க்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி இதை வந்து இந்த செட்டப் எக்ஸாக்டா இதே மாதிரி தான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு கிரியேட்டிவா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஆக்சுவலா இந்த சென்சார் எதுக்கு எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நார்மலா அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கிறோம்னா வந்து கேமரா கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு சென்சார்ஸ் தான் இருக்கும். கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து ரொம்ப க்ளோஸரா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்துல ரிவர்ஸ் எடுக்கும்போது போயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சென்சாரை வந்துட்டு இந்த மாதிரியான சென்சார் தான் அதை சென்ஸ் பண்ணி டிரைவருக்கு வந்துட்டு அதை இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசர்ல இது யூஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய இடத்துல வந்து இதோட சென்சார் வந்து இந்த மாதிரியான சென்சார்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான இடத்துல இது நீங்க பிளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லைன்னா வந்துட்டு லைக் வந்து இந்த மாதிரி இடத்துல கூட யூஸ் பண்றாங்க. மோஷன் டிடெக்ஷன் சென்சார் மாதிரியான ஒரு விஷயத்துல, அதாவது வந்து ஒரு லைக் வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்ல கூட இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த நிறைய வந்து விஷயத்துல வந்து இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்க அப்படின்றதுல தான் இது முக்கியமா இருக்குது. உங்களுக்கு எங்க தோணுதோ இதை நீங்க எங்க பிளேஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்க இதை பிளேஸ் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க பண்ணலாம். இல்லைன்னா வந்து புதுசா வந்து ஏதாவது ஒரு இனோவேட்டிவா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட இதை வந்து நீங்க ஒரு இனோவேட்டிவா ஏதாவது ஒரு பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா அது நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி உங்களால வந்து கண்டிப்பா இதை வந்து சேல் பண்ணவும் முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ராஸ்பெரி பை பிகோ வச்சு மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு நம்ம இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணியிருந்தோம்.
ஃபியூச்சரில் நம்ம வந்து இன்னும் நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணி, அதாவது அட்ரினோ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரோலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் மாதிரி இன்னும் மாய்ஸ்சர் சென்சார் இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்சார்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.